சார் இப்போ ராஜ்நாத் சிங் டாப் செகண்ட் பொசிஷனில் நாட்டோடைய தலைமை அடிப்படையில் பார்த்தா 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதே மாதிரி அவர் ஏன் ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம்மா ஒத்துக்கணும்? ரெண்டும் ஈக்குவல் தான். உத்தரப்பிரதேச ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர். ஓகே, ஆனாலும் அவருக்கு என்ன பொசிஷன் அவரோடது? ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் மோடி இல்லைன்னா இந்தியாவில், அப்போ அப்படி ஒரு பொசிஷனை விட்டு ஒரு உத்தரப்பிரதேசன்றது ஒரு ஸ்டேட் தானே. யூபின்றது பெரிய ஸ்டேட்டில் இந்தியாவில். ஓகே, ஸோ அப்போ அவரே விரும்புவார் ராஜ்நாத் சிங். கண்டிப்பாக போய் தான் சிஎம் போஸ்ட்டை இவர் விட்டுருவார் யோகி ஆதித்யநாத். விட்டுட்டு அவர் மேலே வர்றாரு, டெல்லிக்கு வர்றாரு. சார் ஜேபி நட்டா இருந்த பொசிஷனில் அதை விட்டு ஜேபி நட்டா, மோடி, அமித்ஷா இது 3ம் ஒரு காம்பினேஷன். அது இப்போது குஜராத்திகள் பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டாங்க. அதை மராட்டிகள் விரும்பலை. ஓகே, குஜராத்திகள் இப்போ அம்பானி, அதானி அப்படின்னு பார்த்தா அதானி குஜராத்தி, அம்பானியும் குஜராத்தி தான். ஆனால் அவர் முன்னாடியே எலிவேட் ஆகிட்டார். இவர் லேட்டர் ஸ்டேஜில் இப்போ மோடியால் எலிவேட் பண்ணப்பட்டு பெரிய அளவுக்கு சாதித்தது இவர் தான். டாட்டாஸு எல்லாருமே மராட்டி தான். ஆர்எஸ்எஸோட தலைமையகமும் நாக்பூரில் இருக்கக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்கள் தான் ஆர்எஸ்எஸோட ஹெட்டு. சித்பவன் பார்ப்பனர் தான் மோகன் பகவத். சித்பவன்ற ஒரு பார்ப்பனர்களுடைய ஒரு பிரிவு தான். அந்த பார்ப்பனர்களுடைய ஆல்மைட்டி தான் இந்தியா. இவங்க வாரிசு அரசியல் இல்லைன்றாங்களே, சித்பவன் பார்ப்பனர்களை மீறி யாரையுமே நீங்கள் ஆர்எஸ்எஸ் சீஃபாக கொண்டு வரவே முடியாது. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.